கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை அவரோடு இணைத்தது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நமக்கும் அவருக்கும் ஒரு உறவை உண்டாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு தொடர்பு கொண்டு அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்மை அவரோடு இணைத்திருக்கிறார். இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த இரத்தத்தின் மூலமாய் உண்டான உறவை நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் பாடுவது அல்லது ஜெபிப்பது எல்லாமே ஒரு கடமையாக இருக்கும். இந்த உறவை என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வேத வசனம் வாசிப்பு, நீங்கள் கர்த்தருக்காய் கொடுப்பது, கர்த்தருக்காய் ஊழியம் செய்வது, கர்த்தருக்காய் பிரயாசப்படுவது உங்களுக்கு ஒரு மகிமையான அனுபவமாக இருக்கும், ஒரு இன்பமான அனுபவமாக இருக்கும். எனவே பிரியமானவர்களே, தேவனுடைய இருதயத்தை, தேவனுடைய பாரத்தை, தேவனுடைய சித்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, விதைப்பு அறுப்பு, விதைப்பும் அறுப்பும் அப்படிங்கிற தலைப்புல நாம் தியானிக்க போகிறோம். எனவே நீங்கள் சற்று கவனமாய் தேவனுடைய வார்த்தையின் ஆழத்திற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பாருங்க எப்படி திரும்ப வாசிங்க. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். தன்னுடைய உள்ளத்தில் அவர் சொன்னார், தேவனுடைய உள்ளத்தில் சொன்னார். இதை வேதம் நமக்கு விளங்க காட்டுகிறது. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும். பாருங்க, யார் விதைக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அறுப்பார்கள். யார் எதை அறுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அவர்கள் விதைப்பார்கள். சரியா? விதைக்காமல் எந்த அறுவடையையும் நாம் எதிர்பார்க்கவே முடியாது. விதைக்காமல் எந்த அறுவடையையும் நாம் எதிர்பார்க்க முடியாது பிரியமானவர்களே. எனவே தேவன் சொன்னார், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும். எனவே நம்முடைய வாழ்க்கையில விதைப்பும் அறுப்பும் இல்லாவிட்டால் உலகமே இல்லை. உலகத்துல ருசிக்க முடியாது, நாம் வாழ முடியாது. எனவே ஆண்டவர் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார், விதைக்கணும், அறுக்கணும். இந்த விதைத்து உடனே என்ன செய்ய முடியாது? அறுக்க முடியாது. எதையுமே விதைத்து உடனடியாக நாம் அறுப்பதில்லை. அதற்குரிய காலங்கள் இருக்கிறது. அந்த காலங்களில் தான் நாம் என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியும். உடனே அறுக்க நம்ம எல்லாம் நினைக்க தெரியுமா? இப்போ ரெடிமேடு எல்லாமே வந்துருச்சு. ரெடிமேட் ஷர்ட்டு, ரெடிமேட் பேண்ட்டு, ரெடிமேடு டிஃபனு, எல்லாமே இதே மாதிரி ஆண்டோடைய காரியத்திலையும் ஜனங்கள் எதிர்பார்க்கிறாங்க. அது சாத்தியம் இல்லை. எனவே பிரியமானவர்களே,
நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எதை அறுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை விதைக்கிறான் விவசாயி. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அறுவடை வேண்டும் என்று நாம் மனதில் தீர்மானம் பண்ணி நாம் அதை விதைக்க வேண்டும். அதற்காக காலம் என்ன செய்யணும்? அதற்கான காலம் காத்திருக்க வேண்டும். அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும், களை எடுக்க வேண்டும், இப்படி நோய் வராமல் மிருகங்கள் தாக்காமல் பாதுகாக்கணும். இதெல்லாம் செய்கிறான் ஒரு விவசாயி. அறுவடை பண்ணுவதற்கு முன்பதாக இவ்வளவு காரியங்களையும் செய்கிறான். அப்படியானால் நாம் என்ன செய்யணும்? நாமும் எதை விதைக்க வேண்டுமோ, எதை அறுக்க வேண்டுமோ அதை அறுப்பதற்கு மிகுந்த வாஞ்சியுள்ளவர்களாய் நாம் விதைக்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? பாதுகாக்கணும், களை எடுக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? அறுவடை செய்யணும். அப்போ ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் பிரியமானவர்களே. எனவே வேதம் சொல்கிறது நாம் எதை அறுக்க வேண்டுமோ அதை விதைக்க வேண்டும். சரி, நீதிமொழிகள் 22:8 படிங்க. நீதிமொழிகள் 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். எப்படி? மனுஷன் அநியாயத்தை விதைத்து விட்டு நீதியை என்ன செய்ய முடியாது? அறுக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அநியாயத்தை விதைத்து விட்டு நாம் நீதியை அறுக்க முடியாது. அப்போ அநியாயத்தை விதைத்தால் நாம் அறுவடை செய்வது எதுவா இருக்கும்? வருத்தம், அநியாயமா தான் இருக்கும். அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். பிரியமானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை விதைக்க வேண்டும் என்பதை யோசித்து விதைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய மனப்பான்மையிலே நாம் எதை விதைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில எதை விதைக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். ஆனால் அநேகர் அதை குறித்து யோசிப்பதே இல்லை. நாம் பேசுகிற வார்த்தையை குறித்து யோசிப்பதில்லை, நாம் சிந்திக்கிறதை குறித்து யோசிப்பதில்லை, நாம் ஒருவரோடு ஒரு பேசுவதை குறித்து யோசிப்பதில்லை. என்ன வேணாலும் பேசிடுறோம். ஆனால் அவங்கள காயப்படுத்தினோடனே அங்கிருந்து என்ன வரும்? நம்ம காயப்படுத்தினா அங்கிருந்து என்ன வரும் தெரியுமா? பெருங்காயம் வரும். ஆனால் நம்ம காயப்படுத்தினா நமக்கு நினைக்க மாட்டோம், நாம் பெருங்காயத்தை யோசிக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை விதைக்கிறோம் என்பது மிக முக்கியம். கலாத்தியர் 6:8. கலாத்தியர் 6:7 படிங்க. மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். பாருங்க, எச்சரிக்கை. இது என்னது? எச்சரிக்கை. மோசம் போயிடாதங்கப்பா, மோசம் போயிடாத. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? தம்மை பரியாசம் பண்ண விட்டார். இந்த உலகத்துல யார வேணாலும் யார் பரியாசம் பண்ணிடலாம், பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் என்ன செய்வோம்? அறுவடை செய்வோம். சரியா? அப்படியானால் நாம் எதை விதைக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை விதைத்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? விதைக்கிறோம். ஒண்ணுமே விதைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் ஒன்னையுமே விதைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க நாம் ஏதாவது ஒன்றை விதைத்து கொண்டே இருப்போம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒன்னையுமே விதைக்கல அப்படின்னு சொன்னா எதை விதைச்சிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்ல முடியுமா? நான் ஒன்றையுமே விதைக்கவில்லை அப்படின்னா அவன் எதை விதைச்சிருக்கான்? நான் சொல்லுமா? அவன் சோம்பேறித்தனத்தை விதைத்திருக்கிறான். அது அவனுக்கு என்ன செய்யல தெரியல. நான் சும்மா இருந்தேன் சார், நான் ஒண்ணுமே செய்யல. இவன் கையும் காலம் கட்டி
நரகத்துல போட்டு. பாருங்க, ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல ஆண்டவர் பார்த்துங்க. அப்போ ஒண்ணுமே செய்யாம இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? சேர்ந்து கொண்டே செய்ய வேண்டும். நீங்க ஃபாதர் பாடினாரு, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு அப்படின்னு ஒரு ஃபாதர் பாடினார். எனவே பிரியமானவர்களே, நாம் ஒன்றையுமே விதைக்கவில்லை என்று சொல்வோமானால் நாம் ஒரு பொய்யனாக இருப்போம். நாம் எதை விதைத்திருக்கிறோம்? சோம்பேறித்தனத்தை விதைத்திருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில நான் சும்மா இருக்கேன், நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்முடைய வாழ்க்கையில டெய்லி ஏதாவது ஒண்ணு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? விதைத்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்கான அறுவடையை நாம் ஒரு நாள் அறுத்தே தீர்வோம். எனவே அடுத்த வசனம் சொல்லுது, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எதை அறுப்பான்? நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனை நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஆவிக்கென்று விதைக்க வேண்டும். ஆவிக்கென்று விதைக்காமல் ஆவிக்கென்ற நித்திய ஜீவனை நாம் அறுக்க முடியாது. அது ஒரு பிரமாணம். விதைப்பும் அறுப்பும் என்பது அது தேவன் வைத்த பிரமாணம். இது அன்னைக்கு எப்படி உலகத்துல விதைப்பும் அறுப்பும் ஒரு பிரமாணமா இருந்ததோ, இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிரமாணம் இருக்கிறது. அது விதைப்பும் அறுப்பும். அப்போ தன் மாம்சத்திற்கென்று பாருங்க, தன் மாம்சத்திற்கென்று. மாம்சம் யாருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் மாம்சம் இருக்கு. மாம்சம் இல்லாத மனுஷனே கிடையாது. அப்ப மாம்சம் இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. சரியா? எனவே தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அங்க ப்ளூரல் எல்லாம் போடல, இப்படி போட்டிருக்கு, சிங்குலர்ல போட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் விதைக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் அறுவடை செய்வோம். ஒரு காலத்துல பிரியமானவர்களே, அது ஒரு காலம் வரும். அந்த காலத்துல தான் நாம் அதை செய்ய முடியும், அறுவடை செய்வோம். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் எதை விதைக்கிறோம்? அப்போ நாம் விதைக்கும் முன்னாடி பாருங்க, மழை பெஞ்ச உடனே, மழை பெய்யும் முன்னாடியே அவன் யோசிக்கிறான், இந்த வருஷம் என்ன விதைக்கலாம், என்ன நெல் விதைக்கலாம், இப்படி எவ்வளவு விதைக்கலாம், எவ்வளவு இடம் விதைக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதே போல நாம் யோசிக்க வேண்டும். எப்படி? வேதம் அதை சொல்லு. நாம் யோசனை இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் இதை யோசிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி யோசிக்க வேண்டும். அதாவது நீதிமொழிகள் 14:22 படிங்க. நீதிமொழிகள் 14:22 சத்தமா படிக்கணும். நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அல்லேலூயா. இப்போ உங்க யோசனையில உள்ள வந்துடுதா? நீங்க எதை யோசிக்கிறீர்களோ அதுல வருது விதை. சரியா? நீங்க யோசிக்கிறது என்னது? விதையாய் மாறுகிறது. உங்களுடைய சிந்தனை விதையாய் மாறுகிறது. உங்களுடைய சிந்தனை விதையாய் மாறுகிறது. அப்போ சிந்தனை என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்போ கிருபையும் சத்தியமும் உண்டு அப்படின்னா, கிருபையும் சத்தியம் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை யோசிக்கிறோம்? ஒன்று தீமையை யோசிப்போம், இல்லாட்ட நன்மை யோசிப்போம். இந்த ரெண்டு தான் இருக்கும். ஒன்று தீமையை நாம் யோசிப்போம் அல்லது நன்மையை யோசிப்போம். ரெண்டையும் சேர்த்தெல்லாம் எந்த மனுஷனும் யோசிக்கவே முடியாது. எனவே நாம் எதை யோசிக்கிறோம், எதை தியானிக்கிறோம், எதை சிந்திக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். நீங்க எதை சிந்திக்கிறீர்கள் என்று கணவன் எதை சிந்திக்கிறார் என்று மனைவி கவலைப்பட வேண்டாம். மனைவி எதை சிந்திக்கிறாள் என்று கணவன் கவலைப்பட வேண்டாம். நீங்க எதை சிந்திக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விளைச்சலை
மிக மகிமையான ஒரு விளைச்சலை கொண்டு வரும், அல்லது ஒரு மோசமான ஒரு அறுவடையை, சாபத்தை கொண்டு வரும். எனவே தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. அடுத்து நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம். அப்போ எப்பவுமே நாம் எதை யோசிக்க வேண்டும்? நன்மையானவர்களை யோசிக்க வேண்டும். பிறருக்கும் நமக்கும், பிறருக்கும் அப்படித்தான் யோசிக்கணும், நமக்கும் அப்படித்தான் யோசிக்கணும். அப்போ பிறருக்கு நன்மையானவர்களை யோசிக்கும் போதுதான் நீங்க உங்களுக்கு நன்மையானவர்களை நீங்க யோசிக்க முடியும். இப்படி பிறருக்கு தீமையானவர்களை யோசித்து விட்டு நமக்கு நன்மை நடக்கும்னு வாய்ப்பே இல்லை. இப்படி நம்முடைய வாழ்க்கையில பிறரை பாதிக்கும்படியான செயல்களை நாம் செய்துவிட்டு நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா அது எப்படி நடக்கும்? எனவே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. ஏசாயா 32:8 படிங்க. ஏசாயா 32:8 நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படி பிரதிபலிக்கணும். தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கான். அப்போ அந்த உலகத்துல துன்மார்க்கன் இருக்கிறான், தயாள குணமுள்ளவன் இருக்கிறான். அப்போ தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். பாருங்க, தீமை செய்யறவன் தெரியுமா, அவங்க கூட சில நேரத்தில் நன்மை செய்வான். ஆனா தயாள குணமானவன் தீமையே செய்ய மாட்டான். வழங்குதா உங்களுக்கு? நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். இவன் எப்படிடா தீமை செஞ்சிருப்பான் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆமா, தீமை செய்கிறவன் சரி போன போக்கில் செஞ்சுட்டு போயிருப்பான் போலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? ஆனா தயாள குணம் உள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான். அப்போ அவன் யோசனை எதுவாக தான் இருக்கும்? தயாளமானவைகள். எப்படி பிறருக்கு ஆசீர்வதிக்கலாம், பிறருக்கு எப்படி நன்மை செய்யலாம், பிறருக்கு எப்படி ஆசீர்வதிக்கலாம், இப்படித்தான் அவன் சிந்தனையில இருக்கும். அவன் தீமையானவைகளை யோசிக்கவே, ஏன்னா அவன் யாரு? தயாள குணமுள்ளவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை யோசிக்கிறோம் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம ஜெபிக்கிறதை விட நாம் யோசிக்கிறது முக்கியம். நாம் ஜெபிக்கிறதை விட நாம் எதை யோசிக்கிறோம் என்பது முக்கியம். பிரியமானவர்களே, யோபின் புஸ்தகம் 4 அதிகாரம் 8 படிங்க. யோபு சொல்றான், அவன் நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகிறவன். அவன் சொல்றான் இப்படி, யோபு 4 அதிகாரம் 8 நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள். 2 காரியம் செய்யறான், உழுகிறான், விதைக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ ஒருத்தன் விதைக்கும் முன்னாடி என்ன செய்வான்? உழுவான். இன்னைக்கு டிராக்டர் வச்சு உழுகிறான், அன்னைக்கு எதை வச்சு உழுப்பான்? மாடு வச்சு உழுதான். சரியா? காலகாலமா மாடு வச்சு உழுதான். அப்போ உழும்போது அவன் இன்னொன்றையும் என்ன செய்வான்? பயன்படுத்துகிறான். இன்னொன்றையும் பயன்படுத்தும் போது பாருங்க, அதுக்கும் தெரியும், மாட்டுக்கும் தெரியும் இப்படி இவன் எதை விதைக்க போகிறான், இவன் எதுக்கு நம்மை பயன்படுத்துகிறான் என்று. எனவே நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். பாருங்க, அவன் பார்த்துருக்கான், இவன் தீவினையை அறுத்திருக்கான்னா இவன் என்ன செய்யறான்? தீமையை விதைத்திருக்கிறான். அதான் சத்தியம். நீங்க தீமையை விதைச்சிட்டு நன்மையா இருக்கு. அப்போ எவ்வளவா ஆண்டவரே நான் தீமையை விதைத்து விட்டேன் என்பதை குறித்து நாம் என்றைக்காவது துக்கப்பட்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, தேவன் மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில பிறருக்கு, பிற மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு நாம் தீமை செய்திருப்போமானால் நாம் துக்கப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், உண்மையாகவே நாம் துயரப்பட வேண்டும், அவர்களுக்கு ஒப்புரவாக வேண்டும். சரியா? நாம் யாருக்காவது தீமை செய்திருந்தா அவங்ககிட்ட போய் என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும், வருத்தப்படணும், துயரப்படணும். ஆண்டவரே நான் செய்து தவறு அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல போய் ஒப்புரவாகும் போது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். அது இல்லாம சும்மா ஏதோ நம்ம இந்த காலில் ஏற்றிட்டு போற மாதிரி போனோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாது. இது தேவன் வைத்திருக்கிற ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை தேவன் மாற்றவே மாட்டார். பூமி உள்ள வரைக்கும் யார் ஒருவர் தன் உண்மையிலே துயரப்பட்டு துக்கித்து அதற்காக வருத்தப்பட்டு தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் ஒப்புரவாகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் வாழ்க்கை மாற்றத்தில்
மாற்றத்தில் மிகுந்த மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். எனவே பிரியமானவர்களே, நாம் எதை யோசிக்கிறோம்? நாம் எதை யோசிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்கிறோம்? நாம் ஜெபிக்கிறோம், நல்லது. நாம் எதை யோசிக்கிறோம்? நாம் எதை யோசிக்கிறோம்? புத்தி நமக்கு எப்படி இருக்குது, எப்போ 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 வேலை செய்யுது, எப்படி வேலை செய்கிறது என்பது மிக முக்கியமான காரியம். எனவே பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால், ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒருத்தனுமே அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய வாழ்க்கை. நீங்கள் நன்மை செய்தால், நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஒருத்தனும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. என் வாழ்க்கையில் அவன் இப்படி செஞ்சுட்டான், இவன் இப்படி செஞ்சுட்டான், பிசாசு இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீ நன்மை செய்கிறவனாயிருந்தால், நீ நன்மையை பின்பற்றுகிறவனாயிருந்தால் உனக்கு ஒருத்தனும் தீமை செய்ய முடியாது. ஒருவேளை அவன் தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த தீமை கூட உனக்கு எப்படி முடியும்? நன்மையாய் முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்யணும் தான் நினைச்சாங்க. இப்படி குழியில தூக்கி போட்டாங்க, வித்தாங்க, தீமை தானே செய்தாங்க. யோசேப்பு நான் அதை பவுல் யோசேப்பு எப்படி சொல்றான்னு தெரியுமா? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அவன் சொல்ல மாட்டல, அவன் நீங்க தீமை செஞ்சேன்னு கூட சொல்லல. நீங்க தீமை செய்ய அவன் என்ன சொல்லிருக்கணும்? நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள் அப்படின்னு அவன் சொல்லல. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்போ தீமை யார் செஞ்சாலும் சரி, யார் கருத்துல ஹேண்ட்லு அவர் நினைச்சுவாரு, மாற்றி விட்டுருவார். அவர் மாற்றி விட்டுருவாரு. இவங்க என்னதான் பிளான் பண்ணி செஞ்சாலும், இவங்க எவ்வளவு தீமையா யோசித்தாலும் அவர் நினைச்சுவாரு, வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணுவார். அப்போ வாழ்க்கையில அவர் மற்றவங்க என்னதான் தீமை செய்தாலும் அதை உனக்கு முடிக்கும்போது எப்படி முடிப்பாரு? மிகுந்த ஆசீர்வாதமாய் அவர் முடிய பண்ணுவார். இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார், நமக்கு இரட்சகராய் இருக்கிறார். கல்வாரி சிலுவையில நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டு, பாருங்க எவ்வளவு பெரிய சிலாக்கி. இதை நம்ம யோசித்து பார்க்குறோமா? இதையே ஒரு மனுஷன் யோசித்து பார்த்தான்னா வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, எனவே நாம் பார்க்குறோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் அவன் வாழ்க்கையில் அவன் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து, இப்படி 10 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? தீமை செய்யணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் செஞ்சாரு. அப்போ இதை தான் பேதுரு சொன்னாரு, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அப்போ உங்களுக்கு யாருமே தீமை செய்ய முடியவே முடியாது. என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, அங்க எண்டில் எப்படி இருக்கும்? அவனுக்கு மிகுந்த நன்மை. இதுதான் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு எத்தனையோ பேர் தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் எண்டு எப்படி இருக்கும்? மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த நன்மை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க விதைக்கணும். நீங்க விதைக்காம இது என்ன செய்ய முடியாது? அறுக்கவே முடியாது. விதைக்காம அறுக்கலாம்னு நினைச்சோம்னா அவன் முட்டாள் இல்லையா? அப்போ விதைக்கிறதுக்கு அவன் என்ன செய்யணும்? காலையில எந்திக்கணும். விவசாயி பாருங்க, விவசாயி நிற்பான், அவன் காலையில் இருட்டோட இருந்து வேற பற்றிட்டு போவான். விவசாயி அவன் காலையில் வெயில் வருமுன்னு வயலில் நிற்பான். இப்படி தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு
வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே அதை உட்கொள்ள வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பயிற்றுவிக்க வேண்டும். அப்படி நாம் பயிற்றுவிக்கும் போது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 3:5 படிங்க. 2 கொரிந்தியர் 3:5. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போ இந்த தகுதி நாங்க ஏதாவது எங்களால் முடியும் அப்படின்னு யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. அப்போ நாங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கெல்லாம் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் எங்களுடைய தகுதி யாரால் இருக்கு? அடுத்த வருஷம் படி. எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கு? தேவனா. அப்போ ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிறானோ, கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறானோ, அவன் வாழ்க்கையில அவன் நன்மையானவர்களை யோசிப்பான். நன்மையானவர்களை யோசிக்க 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 நன்மையானவர்களை பேசுவான். அவன் நன்மையானவர்களை பேச பேச அவன் நன்மையானவர்களை விதைக்கிறான் என்று அர்த்தம். அந்த நன்மையானவர்களை விதைத்து 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 தேவன் அதை விளைய செய்யும் போது அவன் மிகுந்த ஆசீர்வாதமாய் இந்த பூமியில வாழ்வான். சரியா? ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அதை என்ன செஞ்சாரு? 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை அறுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். அதை விதைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அப்போ இன்றையிலிருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்றையிலிருந்தே ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இதை அறுப்பேன், நான் இதை அறுக்க வேண்டும். அப்படியானால் நான் இதை வெறுப்பேன், இதை விதைப்பேன். இதை விதைக்கும் போது நான் இதை அறுப்பேன். கர்த்தர் விளைய செய்வார். கர்த்தர் நீதியின் விளைச்சலை என்ன செய்வாரு? விளைய செய்வார். பிரியமானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அறுப்பதற்கு நமக்கு ஒரு சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தை நாம் துர்க்குணத்திற்கு மூடலாக பயன்படுத்தாமல் தேவ பக்திக்கு ஏதுவாக, தேவனுக்கு பிரியமாக நம்முடைய இருதயத்தை செம்மைப்படுத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். இந்த ஆசீர்வாதம் மிகுந்த ஆசீர்வாதம். சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் போ அப்படிலாம் கிடையாது. உன் கையில் கொடுத்துருக்காரு, விதையை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு ஒரு இருதயத்தை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறாரு. தேவன் இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் நீ போகும்போது தேவன் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்ம வைத்திருப்பார். எனவே பார்க்கிறோம், எரேமியா 18:11 வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18:11. இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி. இந்த உலகத்தினுடைய ஜனங்களை அவர் பேசல. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தான் அவர் புத்தி சொல்கிறார். எப்படி? இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். கர்த்தரும் என்ன செய்கிறாராம்? யோசிக்கிறாராம். பாருங்க, யோசிக்கிறார். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவர் விரும்புகிறது நம்ம காரியத்தை என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். நாம விட வேண்டியதை விடணும். நாம எது செய்யணுமோ அதை செய்யணும். அதை செய்யாம அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். உங்க வயல்ல கொண்டு போய் நெருஞ்சில் முள்ள விளைச்சிட்டேன்னு வைங்களேன், அதுக்காக காண்டி கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க விதைத்தது நெருஞ்சில். பிரியமானவர்களே, இதுக்கு கர்த்தர் பொறுப்பாளி ஆக முடியுமா? அப்போ நீங்கள் நன்மையானவர்களை யோசித்திருக்க வேண்டும். இப்பொழுதாவது நமக்கு ஆண்டவர் தருணம் கொடுக்கிறார். இனிமேல்
தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் யோசிக்கிறதெல்லாம், நான் விதைக்கிறதெல்லாம் நன்மையானவர்களை மட்டுமே என்ன செய்வேன்? விதைப்பேன், யோசிப்பேன். என் சிந்தனையை நான் அப்படி பக்குவப்படுத்துவேன், பாதுகாப்பேன். என் இருதயத்தை பக்குவப்படுத்துவேன். இதுதான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 13:23 படிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். பிரியமானவர்களே, வசனத்தை கேட்டு நம்ம இதெல்லாம கேட்டுட்டு இருக்கோம். ரீல்ஸ் கேட்கான், பார்க்கான், என்ன சும்மா பார்க்கான், என்னமெல்லாம் பார்க்கான். வசனத்தை பார்க்கவா? வசனம் தெளிவாக சொல்லுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும், எத்தனை மடங்கு? பலன் மடங்கு, 100 மடங்கு. அதே மாதிரி நீங்க வசனத்தை கேட்கல, தீமையானா அது எத்தனை மடங்கு வரும்? அது எத்தனை மடங்கு வரும்? அது 100. அப்போ என்ன செய்வீங்க? அப்போ அது 100 மடங்கு வந்து ஒண்ணுமே கையும் ஓடாது, காலும் ஓடாது. எனவே நல்லா இருக்கும்போது வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அப்போ வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கிரகிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன உண்டு? பலன் உண்டு. முதல்ல சொன்னது போல விதைப்பும் அறுப்பும். அடுத்து 19 படிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில யார் வரா? வசனத்தை பாதுகாத்துக் கொள்ளல, உணரல அப்படின்னா யார் வருவா? பொல்லாங்கன் வருவான். அவனுக்கு இவன் கிறிஸ்தவன், இவன் முஸ்லீம், இந்து அப்படிலாம் அவன் கிடையாது. அவன் எவனா வசனத்தை உணரலையோ அவன் வந்து வசனத்தை போயிடுவான். இப்போ வசனத்தை போயிட்டோம்னா அவன் உள்ள வெறுமையா இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் இருக்கும். பிரியமானவர்களே, எனவே தான் நீங்க வசனத்தை கேட்கணும், வசனத்தை உணரணும். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையில 100 மடங்கு பலன் உண்டாகும். நீங்க வந்து யார்கிட்டையும் போக வேண்டாம். யாரு போய் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்க வேண்டாம். ஜெபம் வேற யார்கிட்டையும் போய் நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா என்ன செய்வாரு? பயன்படுத்துவார். எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில எதை விதைக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் விதைக்கிறோம். பேசும்போது விதைக்கிறோம், பார்க்கும்போது விதைக்கிறோம், சிந்திக்கும் போது விதைக்கிறோம். எனவே நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களை நாம் திரும்ப அந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கலாத்தியர் 6 8 7 8. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார். மனுஷன் உலகத்தில் அவர் பார்க்கறதெல்லாம் இதுதான், மனுஷன் தான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். எனவே இந்த நாட்களில் தெளிவாய் கர்த்தர் நம்மோடு என்னோடு பேசி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வரும் நாட்களில் நன்மையானவர்களை யோசிப்போம், நன்மையானவர்களை செய்வோம், கர்த்தருக்கு பிரியமானதை சிந்திப்போம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். நாம் ஆசீர்வாதமாயிருப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம். கர்த்தர் தாமே அப்படி நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.